வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னானிக் சேனலுக்கு. இன்றைக்கி நம்ம சைட்டில் வந்துட்டு டாய்லெட் டோருக்கு வித் இண்டிகேட்டரோட லாக்கை போட்டிருந்தோம். டோர் மமேக்கு தான். ஆனால் கிளைண்ட் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லாக் வந்துட்டு பின்னாடி இருக்கிற நாவை பார்த்திங்கனாக்கா ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதும், ரெண்டாவதாக வந்துட்டு இந்த நாவு சின்னதாக இருக்கிறதுனால திருப்புறதோ கை வலிக்குது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்குது. இதை நாங்கள் டோர் சப்ளையருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாடல் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, இது கிளைண்ட் ஒத்துக்கிட்டு இல்லை, எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னுட்டு அவங்க சைடில் டெக்னீஷியனே வந்திருந்தார். வந்து அவங்களும் செக் பண்ணாங்க. ஒருவேளை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணது ஏதாவது மிஸ்டேக் இருக்குதான்னுட்டு. அப்படி செக் பண்ணும்போதும் பார்த்தாலும் அது வந்துட்டு இன்ஸ்டாலேஷனில் பிரச்சனை இல்லை, அதனுடைய மாடலில் தான் பிரச்சனை. அது ரொம்ப நாவு சின்னதாக இருக்கிறதுனால அதை திருப்பவும் முடியல, அதை பயன்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம அவங்க சப்ளையர்லேருந்து மேனுஃபேக்சருக்கே அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு நாங்கள் புதிய மாடலே கொடுத்துட்றோம், அந்த நாபை வந்துட்டு மாற்றி கொடுத்துட்றோம் அன்னிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் ரைஸ் பண்ண பின்னாடி 1 வீக் கழித்து மறுபடியும் அந்த புதிய சிலிண்டர்கள் லாக்கோடைய இந்த நாபோடு இருக்கிற வித் இண்டிகேட்டரோடைய செட்டே புதுசாக வந்துருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி மாற்றலாம். இதை எப்படி மாற்றலான்னுட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம மாற்றணுன்னாக்கா இது ஏற்கனவே ஃபிட்டாக இருக்குது. இதை மாற்றுறதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸை பார்த்திங்கனாக்கா, ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவரும், ரெண்டாவதாக வந்துட்டு நமக்கு உங்கள்கிட்ட ஆச்சுன்னாக்கா ட்ரில்லிங் மிஷினில் வந்துட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணுறது, ஸ்டார் பிட்டோட டைட் பண்ணுறது, ரிவைஸ் அதாவது கலட்டுறது ஒரு மிஷினாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னாக்கா ஸ்க்ரூ ட்ரைவரில் நீங்கள் பண்ணலாம். இதை கலட்டுறது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். அதை தவிர உங்களுக்கு ஒரு சின்ன சுத்தியலும் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதனுடைய கப்பை கழட்டுறதும் ரிட்டன் மாட்டும் போது உங்களுக்கு அந்த சுத்தியல் கொஞ்சம் தேவைப்படும். முதல்ல நம்ம வந்துட்டு பழைய லாக்கை வந்துட்டு முன்னாடி இருக்கிற வித் இண்டிகேட்டருக்கு பாருங்கள், அதை நம்ம அந்த கப்பை கழட்டிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து கீழே அதனுடைய ஒரு பல்லு மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் நீட்டினீங்கன்னாக்கா அது கப்பு கழண்டு வந்துடும். அதை கழண்ட பின்னாடி பார்த்திங்கனாக்கா உள்ளே 2 ஸ்க்ரூ கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு, ஸ்டார் ஸ்க்ரூவில் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை ஸ்க்ரூ ட்ரைவர் மூலமாக நீங்கள் கழட்டிடலாம். இல்லைனாக்கா சின்ன மிஷின் இருந்தால் மிஷின்லேருந்து கழட்டிடலாம். இந்த கலட்டின பின்னாடி இந்த லாக்கை, அந்த சிலிண்டர்கள் லாக்கு வித் கப்போட கலட்டி வெளியில் வச்சுட்டு, புதுசாக வந்த லாக்கு வித் அதனுடைய சென்டரில் வந்துட்டு ராடு இருக்கும், இந்த ராடை போட்டு இதை ஃபிட் பண்ணிங்கனாக்கா எக்ஸாக்டாக அதே இடத்துல உக்காந்துரும். ஏன்னா அது சேம் மேக்காக இருக்கிறதுனால, டோர் மேக்கப்பாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய ராடு பார்த்திங்கனாக்கா ரெண்டுத்துக்கும் ஒரே டைப்பு தான் இருக்கும். இது எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடும். இதை ஃபிட் பண்ண பின்னாடி சேம் அதே போல் இப்போ நம்ம எந்த இடத்துல 2 ஸ்க்ரூவும் கழட்டினோமோ அதே இடத்துல ஸ்க்ரூவை வச்சு மறுபடியும் டைட் பண்ணிட்டோம்னாக்கா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அதனுடைய கேப்பை வந்து அதே மாதிரி நீங்கள் மூடிட்டிங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், இந்த லாக் செட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இந்த லாக் போட்ட பின்னாடி இந்த புதிய சிலிண்டருக்கு லாக் மாற்றிருக்கிறோம். இந்த லாக் போட்ட பின்னாடி இது ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்குது, யூஸ்வலி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இதை நாங்கள் மாற்றிட்டோம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.